Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 21 days weight loss challenge day 21 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா 21 days அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். 3 weeks எப்படி போச்சுனே தெரியல, சல்லன்னு ஓடிடுச்சு. கண்டிப்பா அது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிறைய பேர் இதனால பயன்பட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் ரொம்பவே நம்புறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டவுட்ஸ் எல்லாமே கேட்கும்போது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, சோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி தானே நம்ம அவ்வளவு ஷேர் பண்றோம்னு நினைக்கும் போது அதுல வந்து நிறைய பேர் பயன்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குறைச்சிருக்கேன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஒரு விஷயத்த ஊக்குவிக்கிறோம் அப்படின்னா அதை அந்த செயலை செய்யறாங்க பாருங்க, அவங்க கையில தான் வந்து ஃபுல் எஃபோர்ட் வந்து இருக்குது. அது வந்து உங்க கையில தான் இருக்கு. ஸோ சூப்பர் எல்லாருக்குமே 21 days முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ சிஸ்டர்? அதுக்குள்ளேயும் முடிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் நாங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அது சீக்கிரமா அப்புறம் வந்து கண்டிப்பா வந்து பண்ணலாம். கொஞ்சம் கேப் விட்டுருக்குவேன் நான் எப்பவுமே. அண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம்ல, என்னெல்லாம் சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும்ன்ற மாதிரி ப்ரொசீஜர். ஸோ அது மாதிரி நீங்க வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்க உங்களோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் போயிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், நம்ம வந்து நிறைய சேலஞ்சஸ் வீடியோ வந்து நீங்க போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. அப்பப்போ உங்களுக்கு டைம் உள்ள போது பாருங்க. இப்ப போடுற மாதிரி நினைச்சு அதை பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு உங்களுக்கு. சோ அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்றேன் சிஸ்டர், அப்புறம் பிறகு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில சிஸ்டர். அது அப்படி இருக்க கூடாது. நம்ம எதுக்காக வெயிட் லாஸ் பண்றோம்? சாப்பாடு மட்டும்தான் வாழ்க்கையா? அது வந்து அந்த அப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம். கண்டதையும் நம்ம உடம்புக்கு சாப்பிட்டுட்டு கண்ட டைம்ல சாப்பிடும்போது நமக்கு ஏறாம இருந்ததெல்லாம் ஒரு டைம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமா ஒரு பருக்க அரிசி கூட போனா கூட ஏறுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்துட்டோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த வெயிட் லாஸ் நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்றத சிந்திச்சு நீங்க தான் பார்க்கணும். நம்ம கால் வலியில இருந்து மூட்டு வலி இதெல்லாமே வருது. அது ஒண்ணு. வெயிட் அதிகமாயிடுச்சுன்னா மூச்சு இலைக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப சோர்வா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெயிட்னால ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து பண்றதெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்ம பாக்குறவங்க என்ன குண்டா இருக்கன்னு பேசுறது, குண்டமான்னு சொல்லி கேலி பண்றது, நிறைய விஷயங்கள். நம்மளோட சின்னவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து அக்கான்னு சொல்றது வந்து எவ்வளவு நம்மளை விட பெரியவங்க நம்மள வந்து அக்கான்னு சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி நிறைய அமையும். சோ அது எல்லாமே நம்ம இது ஏன் அடுத்தவர்களுக்கு நம்ம வந்து பேச்சு அவங்க பேசுறதுக்கு நம்ம ஏன் விடணும்? நம்மளோட தவறை வந்து திருத்தி கொண்டுட்டோம்னா நம்ம வந்து யாருனாலையும் எதுவும் பேச முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து செல்ஃப் கான்பிடென்டா இருக்கும். நம்ம ஒரு நல்ல வெயிட் இதுவா இருக்கிறோம் அப்படின்னு, கரெக்டா ஃபிட்டா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்றோம், அதுவே ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் தாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் யாராவது சொல்றாங்க அப்படின்னா அது வந்து நம்ம மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். சோ அது அவங்களுக்கு முன்னாடியே நம்ம அந்த வெயிட்டை குறைச்சு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அடி, அதுதான் பெரிய அடியா இருக்கும் அவங்களுக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், அந்த வெயிட் லாஸ் பண்றதுனா நமக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குங்க. கண்டிப்பா அதை பண்ணி பாருங்களேன். அது அப்பதான் உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும். நம்ம கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சொல்றாங்க நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் சிஸ்டர், அவ்வளவு பண்ணிருக்கேன்ட்டு. அப்போ நீங்க இன்னும் முயற்சி பண்ணல, நான் வந்து பாதியில விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யோசிக்கிறீங்க? அப்படி கிடையவே கிடையாது. உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. சோ அதனால தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டேஸ்டியான ரெசிபிஸ் எல்லாம் தான் வந்து பண்ணிட்டு, ஏன்னா நானும் உங்களை மாதிரி இருந்த ஒரு ஃபுட்டி. நல்லா சாப்பிடுறது, ரசிச்சு சாப்பிடுறது, சோறு வந்து எனக்கு வந்து 3 வேளை கொடுத்தாலுமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள். இப்ப நம்ம அப்படியே ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இதனால எனக்கு நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கு. நான் வந்து இவ்வளவு ஆக்டிவா இருக்கேன்னா இந்த வெயிட்டை குறைச்சதுனாலதான். அதுக்கப்புறம் நல்லா ட்ரெஸ் பண்றேன்னா நீங்க எல்லாருமே சொல்றீங்க, அக்கா ஏஜ் நல்லா கம்மியான மாதிரி தெரியுங்க, நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரக்சரா போடுறீங்க ட்ரெஸ், இந்த மாதிரி எங்களுக்கும் போடணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? சோ அது எல்லாமே யோசிக்கணும். நம்ம என்னையில எத்தனை பேர் தெரியுமாங்க மாசமா இருக்கியான்லாம் கேட்கும்போது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 இல்ல ஒரு 3 கிலோ ஏறுது அப்படின்னா எனக்கு வயிறு தான் ஃபர்ஸ்ட் வந்து வைக்கும். சோ ஒருத்தவங்களுக்கு இந்த கையில வைக்கும், ஒருத்தவங்களுக்கு தொடை, ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வயிறு தான் மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். சோ அப்படிலாம் இருக்கும்போது நாங்க நிறைய என்ன மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் மூஞ்சியெல்லாம் வந்து ஒரு மாதிரி கும்முன்னு ஆயிடும். ஒரு 5-6 வயசு மூக்கு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துதான்
அதனால அப்போ வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால அதெல்லாம் யோசிக்காதீங்க, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதற்கான பதிலடி நம்ம கொடுப்போம். அதான் இப்ப வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அதற்கான அந்த ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். அதற்காக ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு விஷயம் எடுத்தாலும் நான் அதை கரெக்டா முடிக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்க. வெயிட் லாஸ்க்கு டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்கு. அது மாதிரிலாம் ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்ல, சாப்பிட்டு நல்லா ஹெல்தியா நம்மளோட வெயிட்டை குறைக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 81 kgல இருந்து 72 kg வரைக்கும் வந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 81ல இருந்து 72 kgக்கு வந்துட்டேன். இன்னும் வந்து நான் 65க்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு தூரம் வந்து நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க வந்து செய்வீங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் கொண்டாந்தாச்சு, இதுக்கு மேல பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பார்த்த ஒரு சிஸ்டர் அப்ப வந்து 80ல இருந்து 59 கிலோ வரைக்கும் குறைச்சிருந்திருக்காங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வெயிட் வந்து அவங்களுக்கு நார்மலா அவங்க வாட்டுக்கு இருந்துட்டாங்க போல இருக்கு, ஏறிடுச்சான். இப்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளோட சேனல்லையும் வந்து அவங்க போன்ல அந்த 2 வருஷத்துல மாத்திடுவோம்ல, சம்டைம் அந்த ஐடியெல்லாம் மாறிட்டு நம்மளோட நேம் ஞாபகம் வச்சு அவங்க சர்ச் பண்ணி வந்து இன்னைக்கு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணி அகைன் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது உண்மையாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம பண்ணிருக்க ஒரு விஷயம் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. ஸோ கண்டிப்பா சிஸ்டர் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கு, நான் அடிக்கடி நானுமே போடுறேன் இனிமே, சரிங்களா? மோட்டிவேஷனலா இருக்கு சிஸ்டர் உங்களோட வீடியோ அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கேட்கறதுக்கு ஏன்னா நான் வந்து எனக்கு என்னோட அனுபவங்களை நான் வந்து ஃப்ளோவா இது வந்து எழுதி வைக்கல. இல்லை, நீங்க கேட்டுக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் எழுதி வச்சிருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கேன். ஆனா ஃப்ளோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வெளிப்பாடு, சரிங்களா? அதுதான் அனுபவமே சிறந்த ஆசான்னு சொன்னதுக்கான ஒரு விஷயம். நம்மளோட அனுபவத்துல நிறைய விஷயங்கள் கத்துப்போம் இல்லையா? இந்த வெயிட் லாஸ்க்காக நான் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டஃபா நிறைய விஷயங்கள் தேடி 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 வந்து கத்துக்கிட்ட போது எனக்கு அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து அப்படியே பைத்தியம் பிடிக்குங்க. ஆனா அந்த பைத்தியம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இவ்வளவு சுலபமா எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் இவ்வளவு தூரம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? சோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் 78 kgல இருந்து 66 வந்து வந்துட்டேன் உங்களாலதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லியிருந்தீங்க. எனக்குமே உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நீங்க ஷேர் பண்றது மூலமா இன்னைக்கு டே வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் ஆயிடுச்சு. சோ ஏதோ ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்க, எங்கேயோ இருக்கீங்க, உங்களை நான் பார்த்தது கிடையாது, நீங்க மட்டும்தான் என்னைய பார்த்திருக்கீங்க, ஆனா என்னால நீங்க வந்து பயன்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ உண்மையாவே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வரும்ல, செல்ஃபா ஒரு விஷயம் வரும் இல்லையா, செல்ஃபா ஒரு பெருமை வரும் இல்லையா, அது மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, 64ல இருந்து 60 kg வந்திருக்கேன் சிஸ்டர், அவங்களும் உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்க எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வந்து கரெக்டா குறைச்சு உங்களோட ஃபிட்டா ஹெல்தியா இருங்க, சரிங்களா? அதுதான் நம்ம தான் நம்ம குழந்தைங்களை வந்து இனிமே பார்க்கணும். அப்படிங்கும் போது நம்ம வந்து ஃபிட்டா ஸ்டெடியா நம்ம வந்து ஒரு ஹெல்தியா இருந்தாதான் அவங்கள வந்து நம்ம வந்து வழி நடத்த முடியும், எல்லாமே வந்து பண்ண முடியும். இப்ப இருக்க காலகட்டங்கள்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்குங்க, அதற்கான வாய்ப்பு நம்ம வந்து கொடுக்க கூடாது. சோ ஏன்னா நல்லா ஃபிட்டா இருந்து கரெக்டா சாப்பிட்டவங்களுக்கே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நம்மளாம் வந்து இப்படி அன்ஃபிட்டா இருக்கோமே, இப்படிலாம் இருக்குது, இதனால இது நடந்துருமோ அப்படின்னு நம்ம வந்து முற்போக்கு சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு இதை நடக்க விடாம என்ன பண்ணணுமோ, ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதை விட நடக்கிறதுக்கு முன்னாடி அதை என்னெல்லாம் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணணும், அதை நடக்க விடாம பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம தயாரா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து விஷயமே. ஸோ அதனாலதான் இப்ப என்னோட பையன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நான் வந்து கண்குட்டியே பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அவங்க வந்து ஏதோ ஹார்ஸா விளையாடுறாங்க அப்படின்னா, விழுக போறாங்களோ ஏதோ ஒண்ணுன்னா நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அது விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசி பயனே இல்லை. ஸோ அதுதான். ஸோ அதை வந்து விழுகக்கூடாதுன்றதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும்ப்பா, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, நானும் சின்ன பிள்ளையில விளையாண்டுட்டு ஏதாவது விழுந்துட்டு வருவேன், விழுந்துட்டு அடிபட்டுட்டு வருவேன். எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த காயத்தோட பார்த்துட்டு அவங்களுக்கு பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு இப்படி அடிபட்டுருச்சே இருக்கும், ஏன் போனன்னு சொல்லிட்டு இப்படியே விழுந்தான்னு சொல்லிட்டு ஒரு 4 அடி விழுகும்.
சோ அப்போ அது வந்து ஒரு அது ஒரு வித பாசம். இங்கிட்ட ஒரு வழி இருக்குடா, அவங்க அடிக்கிறது ஒரு வழி இருக்குமேன்ட்டு நம்ம பயந்துட்டே போவோம். ஐயோ விழுந்துட்டோமே போய் எப்படி சொல்றது. அப்போ நம்ம அந்த பயம் இருக்கு பாருங்க. இந்த அம்மா நம்ம விழுந்துட்டோன்னே விழுந்துட்டா நம்ம அம்மா வந்து திட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். சோ அதுதான் அந்த அம்மாவோட அன்பு. அதுதான். சோ நம்மளுக்கு வந்து அது வந்து வேற மாதிரி தெரியும் அப்பெல்லாம். ஆனா அது உண்மை, அதுதான் அன்பு. ஏன்னா நம்ம வந்து உஷாரா இருக்கோம்ல. ஐயோ இப்ப விழுந்துட்டோம்னா அம்மா அடிப்பாங்க, அப்ப நம்ம வந்து விழுகாம இருப்போம், அதுக்காக ஒழுங்கா விளையாடுவோம் அப்படின்ட்டு விளையாடுவோம். சோ அது மாதிரி எங்க அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா விழுந்துட்டு வந்தா நீ ஏன் விழுந்த, அது விழுந்ததுக்கான தவறு உன் கையில தானே இருக்கு, நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி விழுது எனக்குலாம். இதெல்லாம் நினைக்கும் போது என் பையனுக்குமே நான் அதான் சொல்லிக்கூடாது, எனக்கும் அதே தான் வரும். இப்ப அதை ஏன் பண்ற, அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. சோ அந்த மாதிரிதான். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நம்பிக்கை வந்துருச்சு சிஸ்டர், நான் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் நல்லா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா பண்ணிடுவீங்க. உங்களை பார்த்தா வாக்கிங் பண்ணணும்னு தோணுது, உங்களை நீங்க பண்ற அந்த டயட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி சாப்பிடணும்னு தோணுது, அதெல்லாம் சொல்லும் போது உண்மையா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள வந்து இவ்வளவு மைனூட்டா வந்து கத்துக்கிறாங்களே நம்ம பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சிஸ்டர், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும் சரிங்களா. தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இன்னைக்குதான் லாஸ்ட் டே. அதுக்கப்புறம் வந்து நான் சேலஞ்ச் எப்ப போடுறேன்னு தெரியல. கண்டிப்பா போடலாம், அப்புறமா போடலாம். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணுங்க கொஞ்சம். ஏன்னா இதே நோக்கி ஓடிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதனாலதான் ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா எனக்கு கேளுங்க, நான் அதற்கான ஆன்சர்ஸ் வீடியோஸ் ஏதாவது ஒரு வீடியோ டெய்லி போட்டுட்டு தான் இருப்பேன் சரிங்களா. கண்டிப்பா. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து இங்க போட்டோ, டிவிக்கு பக்கத்துல ஒரு போட்டோ எல்லாம் கேட்டிருந்தீங்க. சீக்கிரமா நான் அந்த மாதிரி ஒவ்வொரு விளாக்ஸ் மாதிரியாவது போடுறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து 72ல இருந்து 69 வந்து வந்திருக்கேன் சிஸ்டர். உங்க மோட்டிவேஷன்னாலதான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி ரெசிபி போடுங்க, அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைங்க ரெசிபின்ட்டு. உளுந்தங்கஞ்சி டெல்லி தமிழச்சின்னு போடுங்க, வந்துடும் அது ரெசிபி சரிங்களா. ஷார்ட்ஸ்லேயே கூட போட்டிருக்கேன், லாங் வீடியோலும் போட்டிருக்கேன். உளுந்தங்கஞ்சி ரெசிபி டெல்லி தமிழச்சின்னு போட்டாலே வரும் சரிங்களா, பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன் நானு சரிங்களா. இந்த சேலஞ்ச்ல நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இல்லையா. எவ்வளவு பேர் எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட நேமோட எனக்கு வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல நான் கண்டிப்பா அது எல்லாமே வந்து உங்க நேமோட சொல்லும் போது உங்களுக்கும் என்கரேஜா இருக்கும், வீடியோ பாக்குற அவங்களுக்கும் என்கரேஜா இருக்கும். ஊரு பேரு அந்த மாதிரி போட்டு உங்களோட வெயிட் எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கீங்கன்றதையும் மறக்காம போட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டைம் எடுத்து சரிங்களா. சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு விளாகா கூட போடலாம். என்னோட கல்யாண ஆல்பம் காட்டுறது, அதுக்கப்புறம் பிரெக்னன்சி ஸ்டோரி, கல்யாண ஸ்டோரி, இந்த மாதிரி கூட ஷேர் பண்ணலாம் சரிங்களா. வர June 26 வந்து என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாருமே எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க, உங்களோட ஆசீர்வாதத்தை எனக்கு வந்து கொடுங்க. ஸோ ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம், நமக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 8வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ கண்டிப்பா உங்களோட லவ் கொடுங்க சரிங்களா, பிளெஸிங்ஸா. ஸோ தான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.20 வந்து இருக்குங்க. சூப்பர். இந்த 21 டேஸ்மே சூப்பரா வந்து முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல நிறைய தண்ணி தான் வந்து குடிச்சு. அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா, ஹஸ்பண்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் தான் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு, இது வந்து கோதுமையில செஞ்ச பிரெட் தான் எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து பிரெட் ஆம்லெட் மாதிரி பண்ணிட்டு, இந்த சிக்கன் சலாமின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தாங்க. சிக்கன்ல பண்றது ரவுண்ட் ரவுண்டா, அதை ஷாலோ ஃப்ரை பண்றது. அது மட்டும் ஒரு குட்டி குட்டியா ஒரு 4 பீஸ், அது கூட வந்து 2 முட்டை சேர்ந்தா ஆம்லெட் மட்டும் வச்சு நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாமே பிரெட் எல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கையோட அந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. பாத்திரத்தை கழுவிட்டு சரி நம்ம வந்து அடுப்பெல்லாம் தொடச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தொடச்சு விட்டாங்க. ஏன்னா ஃபுல்லா அங்க எங்கேயும் கச கச கசன்னு இருந்துச்சு. நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒண்ணு ஒண்ணா எடுத்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து தர்பூசணி பழம் வந்து கட் பண்ணாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஸ்பூன்ல எடுத்து எடுத்து இப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. குட்டியான ஒரு பழம் தான், அதுல வந்து அரைப்பழம் வந்து அதான் அந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க. தர்பூசணி எல்லாம் நல்லா நிறைய சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒண்ணு கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இந்த இது சூர்யா மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், காமெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சரி அம்மாச்சிக்கு வந்து இப்போ 11 மணி போல காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அது போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா தம்பிங்களுக்கு அந்த பழம் இருந்தது இல்ல பேலன்ஸ், அதை வந்து ஜூஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ் ஜார்ல அதை வந்து அப்படியே கட் பண்ணி சேர்த்து அப்படியே அரைச்சு ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ வேற எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டேன் நான். ஸோ அவ்வளவுதான். நம்ம வந்து பெரியவங்க குடிக்க லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணி குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுதான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கவும் இங்க பாருங்களேன் எக்ஸைட்மெண்ட்டை நல்லா வந்து குடிச்சாங்க 2 பேரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாதம் வைக்கிறதுக்கு வந்து சரி குக்கர்ல வைக்கிறது நல்லா இருக்குங்க. அந்த அரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டு வச்சோம்னா, ஸோ அதனால அரிசியை களைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறமா இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் கபாப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் வந்து பண்ண போயிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. இந்த சிக்கன் கபாப் வந்து எனக்கு ரொம்ப ஸ்டோரி இருக்குங்க. கல்யாணம் பண்ணி புதுசா வரும்போது இங்கதான் வந்து அந்த சிக்கன் கபாப் பாக்குறேன். இதை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை நினைச்சு சாப்பிட்டேன். அப்ப வந்து நமக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை நினைச்சு சாப்பிடுவோம், அந்த டேஸ்ட் பிடிக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்னா ஹஸ்பண்ட் சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா. சரி நம்ம மிஷின்ல துணியை போடுறது அது எல்லாமே எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு வந்தேன். ஒரு மாதிரி வெயில் அடிக்கும் இல்லையா, வித்தியாசமா சிப்பு சிப்புன்னு பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டயம் இது. ஸோ அதான் வந்து ஒரு மாதிரியா இருக்கு பாருங்களேன், வெயில் பின்னாடி எல்லாம் தெரியல பாருங்க, ஆனா உஷ்ணம் தாங்க முடியலைங்க. அப்புறம் நல்ல ஒரு சூப்பரான கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம சிக்கன் குழம்பு கிரேவி எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட்ல பண்ணிட்டு இந்த கபாபை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி போட்டுறணும். ஷாலோ ஃப்ரை பண்ணி ஃபர்ஸ்டே வந்து வச்சிருக்காங்க பாருங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்டே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணதை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து சூப்பரா வந்து பண்ணாங்க ஹஸ்பண்டு. நல்லா துண்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே பயங்கர உழைப்பாளியா இறங்கிட்டாங்க. செம்மையா பண்ணியிருக்காங்க பாருங்களேன், சூப்பரா சமைப்பாங்கங்க. என் ஹஸ்பண்ட் வந்து செம்மையா வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து குக்கரை வந்து அரிசி ஊற வச்சிருந்தேன்ல, அதை வந்து இப்போ வந்து குக்கரை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விசில் விட்டுக்கலான்ட்டு வச்சு விட்டுட்டேன். அப்புறம் இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணது அந்த கபாப் வந்து கிரேவியில போட்டது போக பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்தது போக கொஞ்சம் வந்து எடுத்து வச்சாச்சு. சாப்பிடும் போதும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க ஹஸ்பண்ட். அப்புறம் வந்து குக்கரு விசில் வந்து விர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை ஆற விட்டுட்டு அப்புறமா துணி எல்லாமே வந்து படிக்கட்டுலயே நல்லா வந்து காய போட்டாச்சுங்க. ஏன்னா மேல ஏறனால அலுப்பா இருக்கு இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் குக்கர் ஓபன் பண்ணா சூப்பரா ரெடி ஆயிருக்குங்களே, பூ போல சாதம். நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அரிசியை நம்ம அந்த மாதிரி குக்கர்ல போடும்போது நல்லா இருக்குங்க. சமைச்சிக்கு அந்த ஃப்ரை பண்ணது அப்புறம் கிரேவியோட அந்த கபாப் அப்புறம் ரைஸ் எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சரி என்னடா கட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா, ஹஸ்பண்ட் தான் வேலையை முடிச்சிட்டாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா, ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வெங்காயம், வெள்ளரிக்காய், 2 ஷாலோ ஃப்ரை பண்ண கபாப், அப்புறம் கிரேவில உள்ள கொஞ்சம் கபாப், அப்புறம் 2 பிரவுன் பிரெட் வச்சு சூப்பரா சிம்பிளா முடிச்சிட்டேன். இந்த பிரவுன் பிரெட் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, ஓட்ஸ், ரவக்களி இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பரா வச்சு சாப்பிட்டு முடிச்சிச்சுங்க. மில்லட் ரைசஸ் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுடலான்ட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் ஆயிடுச்சு. அவரு டீ போட்டு கொடுத்துடலான்ட்டு இன்னைக்கு மசாலா அந்த இது வாங்கியிருந்தாங்க, மசாலா தூள் அதுல போடுறது, டீக்கு போடுறது. நான் எப்பவுமே பண்ணுவேன் இது. அவரு ஏதோ புதுசா ஃபிளேவர் இருக்குமோ ட்ரை பண்ணிக்காரு, நான் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டீ தூள் அந்த மசாலா தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா என்னடா டக்குன்னு வந்து அடுப்பு இருட்டாயிடுச்சுன்னு பாக்குறீங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி தான் வந்து கிண்டிட்டு இருக்கேன். எனக்கும் அம்மாச்சிக்கும் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரைஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து தண்ணியில போட்டு நம்ம வந்து அப்படியே கிண்டிட்டே இருக்க வேண்டியதான். உப்பு போட்டுட்டு அவ்வளவுதான். பூண்டு கொஞ்சம் வேணும்னா தட்டி சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். அந்த கருப்பு கவனி கஞ்சி, அந்த கபாப் வந்து குட்டி குட்டி 3 பீஸ் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா நைட் டின்னரை வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா வந்து இன்னைக்கு சாப்பிட்டாச்சு சிக்கன் வச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 டின்னர் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா, சோ அவ்வளவுதான்.
ஸோ இன்னைக்கு டேவை வந்து பாத்தீங்கன்னா நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you.